போன ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நம்மளோட மீன் தொட்டி வந்து எவ்வளோ பாசி படிஞ்சு அழுக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ 1 ஹவர் கழுவி நம்ம புதுசாக டேங்க் மாதிரி ஆக்கியிருக்கேன். இப்போ எல்லாம் நம்ம எல்லா சாக்கு குட்டிங்களையும் அள்ளி நம்ம வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்ச டேங்க்கில் போட போகிறோம். பாருங்கள், இந்த சாக்கு பையன் பண்ணுற சேட்டையை பாருங்கள். அவன் பேர் புட்டா. இந்த புட்டா வந்து ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணும். பையை பிடிச்சிட்டோன்னா அமைதியாக வந்துடும். இப்படி பையை தான் விடணும். தொப்புன்னு போட்டோம்னா மண்டை அடிபட்டு செத்துரும் மீன். பையை பிடிச்சி தான் இப்படி விடணும். நம்ம ஒரு 5 மீன் வச்சுருக்கோம். ஷார்க்கு, கப்பி, அட்லா, கோல்டு ஃபிஷ்னால் வளர்த்தோம். அதெல்லாம் இறந்துருச்சு. நம்ம மோட்ரு வைக்கிறது கிடையாது. மோட்ரு வைக்காமல் வளர்க்கணுன்னா என்னென்ன மீன் வளர்க்கலான்னு சொல்லிட்டிங்கன்னா, ஷார்க் வந்து தைரியமாக வளர்க்கலாம். அது வந்து சாகாது. இந்த நம்ம வச்சுருந்த ஷார்க் இப்போ போட்டோம் இல்லையா, அது நான் வந்து ஒரு 2 வருஷமாக அந்த ஷார்க்கை வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், ஒயிட் கலர் ஷார்க்கு. ஷார்க்குக்கு வந்து மோட்ரு தேவை கிடையாது. அது வந்து மோட்டரே இல்லாமல் ரொம்ப வருஷம் உயிர் வாழும். இப்போ வந்து 3 வந்து முடியாமல் பிடிச்சி போட்டுட்டோம். நம்ம அதில் உள்ள முள்ளெல்லாம் நம்மளை பிடிச்சி குத்தும். பையை பிடிச்சி போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கப்பி. அது ரொம்ப செட்டை போடும். அதை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். அடுத்து கப்பியும் பிடிச்சி இதில் போடணும். நம்ம வந்து ஆல்ரெடி நிறையா ஃபிஷ் வளர்த்துருந்தோம். மாடி வந்து ஒரு 30 குட்டிகள் போட்டது. அந்த 30 குட்டிகளும் நல்லா வளர்ந்துகிட்டே வந்தது. ஒரு 1.5 மாதத்துல அந்த 30 குட்டியும் வந்து இறந்து போச்சு. எப்படி இறந்ததுன்னு காரணமே தெரியல. நாங்கள் தனியாக தான் மாற்றி வச்சுருந்தோம். நல்லா 1 மாதம் அப்படியே சூப்பராக அழகாக வளர்ந்து வந்துச்சு. ஒவ்வொன்றா கொஞ்சம் 10, 5, அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து மொத்தமாக 30 மீன்கள், குட்டி மீன்களும் இறந்து போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இத்தனைக்கும் நான் வந்து புது தண்ணி, பழைய தண்ணி 2யுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுவேன். புது தண்ணி மாற்றினா கூட இறந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபிஷ் எப்படி இருந்ததுன்னு தெரில. ஷார்க் வந்து கோவமாயிருச்சு. அதை பிடிச்சி அமுக்கினனால கோவமாக போய்கிருக்கு. நீ அதை சமாதானப்படுத்தி ஃபுட்டு போட்டால் தான் இந்த சைடு வரும். இந்த ஷார்க்கு தான் நான் வந்து ஒரு 2.5 வருஷமாக வளர்த்துட்டே வந்துட்டுருக்கேன். குட்டியுண்டாக வாங்கினோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 வருஷத்தில். ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷாக வாங்கினோம். இப்போ பார்த்தா அது பார்க்கவே ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அது ரொம்ப சேட்டை பண்ணும். அது பேர் வந்து புட்டா. கோவமாக இருக்குது. அடுத்ததாக கப்பி விட்டாச்சு. கப்பி வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு கப்பி வாங்கி. ஆனால் அது என்னமோ ஒல்லியாகவே இருக்குது, குண்டாகவே ஆக மாட்டேங்குது. எப்படி வாங்கினோமோ அப்படியே இருக்குது. இந்த ஷார்க் பாருங்கள், கோவமாயிருச்சு. அதை இனிமேல் ஃபுட்டு போட்டோன்னா சமாதானம் ஆயிரும். அது மாதிரி ஃபுட்டு போட்டால் அதுதான் முதல்ல சாப்பிடும். மற்ற ஃபிஷ்களை வந்து சாப்பிடவே விடாது. அதுக்கு நான் தனித்தனியாக பிரித்து தான் போடுவேன். ஒவ்வொரு நேரம் ஒழுங்காக சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நேரம் வந்து சண்டை போட்டுட்டு அந்த புட்டாவே அம்பட்டையும் சாப்பிட்டு முடிச்சுருவேன். ரொம்ப சேட்டைக்கார பையன் இவன். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் டேங்கை வந்து அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து புது தொட்டிக்கு வந்து மாற்றிட்டோம். பாருங்கள், தொட்டி வந்து புதுசாக இருக்கா. ஒரு